சென்னை ஸ்பீட் நியூஸ். தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாங்கள் அழகு தமிழ் தேசியம் கட்சியில் வந்திருக்கிறோம். நாங்கள் தேர்தல் அறிக்கை பற்றி இங்கு பரப்புரை செய்வதற்காக வந்திருக்கிறோம். அழகு தமிழ் தேசியம் ஆரம்பிக்கப்பட்டு 5 வருடங்கள் ஆகிவிட்டன. நாங்கள் பலவித பொதுப்பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம், பலவித நன்மைகள் செய்திருக்கிறோம். இப்போது இந்த தேர்தலில் முதல் முறையாக தனி கட்சியாக போட்டியிட தயாராகி வருவதற்காக தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை உங்களுடன் விவாதிக்க வந்திருக்கிறேன். அதில் இந்த தேர்தல் அறிக்கை 300 மணி நேரம் கடின உழைப்புக்கு பிறகு வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதில் 234 புது திட்டங்கள், சீர்திருத்த திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், பிரச்சனை தீர்க்கும் திட்டங்கள், மேலும் மாற்றம் என்னென்ன தேவை என்பது, அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் தேவை என்பது, இது எல்லாம் நிறைந்த ஒரு கலவையாக நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறோம். இதை பற்றி நாம் விவாதிக்கலாம். இதில் முக்கியமாக லஞ்ச ஒழிப்பு, வேலை வாய்ப்பு, மதுவிலக்கு, அந்த மக்கள் பாதுகாப்பு, மகளிர் பாதுகாப்பு, இது 4 விஷயங்களும் முக்கியமாக அடங்கும். ஒவ்வொரு பாயிண்டாக நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். இது மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் எங்களுடைய கொள்கைப்படி ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சிஎம் அலுவலகம் நிறுவப்படும். அதன் மூலம் மக்கள் பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்த்து வைக்கப்படும். அந்த சிஎம் அலுவலகத்தில் ஒரு விவசாய இன்ஜினியர் இருப்பார், ஒரு மெக்கானிக் இருப்பார், ஒரு எலக்ட்ரீஷியன் இருப்பார், மேலும் ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் இருப்பார், ஆபீஸ் மேனேஜர் இருப்பார், நில அளவையாளர் இருப்பார், ஒரு இரிகேஷன் எக்ஸ்பர்ட் இருப்பார். இப்படி 9 வேலை வாய்ப்புகள் அதில் உருவாக்கப்படும். அவர்கள் எல்லோரும் கிராம வளர்ச்சிக்கும் விவசாயத்தின் மேம்பாட்டுக்கும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வார்கள். அதோடு சேர்த்து சிஎம் என்னென்ன முடிவெடுக்கிறாரோ சென்னையில், அந்த முடிவுகளை உடனுக்குடன் மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை செயல் வடிவம் கொண்டு வருவதற்கும் இவர்கள் உதவியாக இருப்பார்கள். இந்த 9 பேரும் லோக்கல் பிளேஸில் என்ன படித்திருக்கிறார்களோ அவர்களை வைத்துதான் இந்த இடங்கள் எல்லாம் நிரப்பப்படும். இது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் திட்டமாகும். இதுவரை எங்கேயுமே நடந்திருக்காத ஒரு திட்டம். இதை அமல்படுத்த அழகு தமிழ் தேசியம் தயாராகி வருகிறது.